தற்போதைய அண்மை செய்தி. டெல்லியில் யமுனை ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்ததால் விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் யமுனை ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதை அடுத்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பஞ்சாப், சத்தீஸ்கர், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கனமழையானது கடந்த சில நாள்களாக வெளுத்து வரக்கூடிய நிலையில் தலைநகர் டெல்லியில் யமுனை ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. இதையடுத்து விளைநிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது டெல்லியில் யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில் தற்போது விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், வடகிழக்கு பருவமழை என்பது மிகவும் தீவிரமடைந்து காணப்படக்கூடிய நிலையில் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்கள்ல கடந்த சில நாட்களாகவே மிக கனமழை முதல் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக வட மாநிலங்கள்ல பலவும் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய நிலையில் கடந்த சில நாட்களாக தலைநகர் டெல்லியிலும் இடைவெளியுடன் கூடிய கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக டெல்லியில பல பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கூடிய நிலையில யமுனை ஆற்றிலும் நீர்வரத்து குறிப்பாக அதிகரித்து காணப்படுகிறது. டெல்லி அரசு வழங்கியிருக்கக்கூடிய தகவலின்படி ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹத்னிகுண்ட் அணையிலிருந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1,00,000 கன அடி தண்ணீர் என்பது திறந்துவிடப்படுகிறது. குறிப்பா திங்கட்கிழமை நேற்று இரவு வரைக்கும் 3.29 லட்சம் கன அடி நீர் என்பது திறந்துவிடப்படுகிறது யமுனை ஆற்றுல. இப்படி ஹரியானாவிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீர் காரணமாக தலைநகர் டெல்லியினுடைய யமுனா பஜார் அப்படின்ற பகுதி முழுவதுமே வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் கூட டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய யமுனா பஜாரை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஒரு பக்கம் விளைநிலங்கள் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. ஒரு மனிதர் முழுவதுமாக மூழ்கக்கூடிய உயரத்திற்கு இந்த வெள்ள நீர் என்பது சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலையில பல இடங்கள்ல மக்களுடைய வீடுகளையும் சூழ்ந்து காணப்படுகிறது இந்த வெள்ளம். இந்த நிலையில் தான் இரவு நேரத்துல மேலும் இந்த வெள்ளத்தினுடைய அளவு அதிகரிக்க கூடும் என்ற ஒரு காரணத்தாலும் அடுத்த சில தினங்களுக்கு டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை மற்றும் சில இடங்கள்ல சிவப்பு எச்சரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கூடிய நிலையில யமுனை ஆற்றினுடைய நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்க கூடும் என்ற ஒரு காரணத்தால் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றக்கூடிய பணிகளை டெல்லி அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அனைத்துமே டெல்லி யமுனா பஜாரை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடுகளுடைய கூரைகள் மீது அமர்ந்திருந்த நிலையில் அவர்கள் டெல்லி அரசால் படகுகள் மூலமாக பாதுகாப்பாக மீட்கப்பட தொடங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்துல டெல்லியில யமுனை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மற்றும் சில கட்டிடங்கள்ல நிவாரண முகாம்களாக அமைக்கப்பட்டு அந்த நிவாரண முகாம்களுக்கு மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளையும் டெல்லி அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அடுத்த சில தினங்களுக்கும் டெல்லியில மிக கனமழை முதல் அதீத கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பாதிக்கப்படக்கூடும் என்று அரசு அதிகாரிகளால் வரையறுக்கப்பட்டிருக்கூடிய இடங்கள்ல இருந்து மக்களை பாதுகாப்பாக மீட்கக்கூடிய பணிகளை டெல்லி அரசு தொடங்கி இருக்கிறது. இதற்கான படகுகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு அந்த படகுகள் மூலமாக மீட்கக்கூடிய பணிகளையும் டெல்லி அரசு தொடங்கி இருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது டெல்லி மற்றும் யமுனையை ஒற்றி இருக்கக்கூடிய யமுனா பஜார் உள்ளிட்ட பல இடங்கள்ல பரவலாக பாதிப்படைந்திருக்குது அப்படின்றத நம்ம களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. டெல்லியில் யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் விளைநிலங்களுக்குள் மழைநீரானது புகுந்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.